இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் அரசு பணி. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்திருந்த தடைகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து அதிரடி உத்தரவிட்டுள்ளது. திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 100ஆக உயர்த்த திட்டம். வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி செயற்குழு கூட்டம் கூடுகிறது. திமுகவின் அமைப்பு ரீதியான மாவட்டங்களின் எண்ணிக்கையை சுமாராக 100ஆக உயர்த்துவது குறித்தும் வரவிருக்கும் கட்சி பணிகள் மற்றும் தேர்தல் வியூகங்கள் தொடர்பாகவும் விவாதிப்பதற்காகவும் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வரும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் செயற்குழு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். விதிகளுக்கு உட்பட்டு 9 குவார்ட்டர் மது பாட்டில்களை வைத்திருந்தவர் மீது தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற கிளை அதிரடி ரத்து. தனிப்பட்ட முறையில் சட்டத்திற்குட்பட்ட அளவுக்குள் 9 குவார்ட்டர் மதுபாட்டில்களை கைவசம் வைத்திருந்த நபர் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட கைது நடவடிக்கையையும் அவர்கள் பதிவு செய்த வழக்கையும் சட்டத்திற்கு புறம்பானது என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை முற்றிலுமாக ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கோயமுத்தூர் என்ன பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானிலா உள்ளது? உயர்நீதிமன்றம் எழுப்பிய அதிருப்தி கேள்வி. கோவையில் பொது இடங்களில் விதிக்கப்படும் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் காவல்துறையின் அத்துமீறல்கள் தொடர்பான வழக்கு ஒன்றில் விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் கோவை என்ன வெளிநாடான பாகிஸ்தான் அல்லது ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ளது, ஏன் இந்த அளவுக்கு கெடுபிடிகள் என்று கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளது. நெல்லை தீயணைப்புத்துறை ஊழல் விவகாரம். சிறப்பு புலனாய்வு பிரிவு விசாரணையின் ஒரு பகுதியாக தீயணைப்பு வீரர் வீட்டில் அதிரடி சோதனை. திருநெல்வேலி மேலப்பாளையம் சிவராஜபுரம் பகுதியில் உள்ள தீயணைப்புத்துறை வீரர் விஜய் என்பவரது வீட்டில் தீயணைப்புத்துறை லஞ்ச ஊழல் முறைகேடுகள் குறித்து விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் அமையுள்ளது உச்சநீதிமன்றத்தின் புதிய கிளை. மத்திய அரசு அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியீடு. தென்னிந்திய மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் புதிய கிளை அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தனது அதிகாரப்பூர்வ அரசிதழில் முறையான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இது சட்டத்துறையினர் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு பள்ளியில் மது அருந்திய தலைமை ஆசிரியர் துறை ரீதியான அதிரடி பணியிட நீக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்து வந்த தலைமை ஆசிரியர் பள்ளி வளாகத்தில் மது அருந்திய நிலையில் சிக்கியதை தொடர்ந்து கல்வித்துறையின் மூலம் உடனடியாக அவர் பணியிலிருந்து நீக்கப்பட்டு துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகவில்லை. தேநீர் விருந்து விவகாரம் குறித்து கனிமொழி எம்பி தெளிவான விளக்கம். இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக விலகவில்லை. தேநீர் விருந்து விவகாரம் குறித்து கனிமொழி எம்பி தெளிவான விளக்கம். நாடாளுமன்றத்தில் இருக்கைகள் மாற்றியமைக்கப்பட்ட விவகாரத்தை சபாநாயகரிடம் நேரில் சென்று பேச சென்றபோது வழங்கப்பட்ட தேநீர் விருந்தில் பங்கேற்றதில் எந்த தவறும் இல்லை என்றும் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக ஒருபோதும் விலகவில்லை என்றும் தேநீர் விருந்தை இந்தியா கூட்டணி மட்டுமே முழுமையாக புறக்கணித்ததாகவும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விளக்கமளித்துள்ளார். டோல்கேட்களில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திற்குள் வசித்தால் கட்டணம் செலுத்த தேவையில்லை என்ற தகவல் உண்மையா? NHAI விளக்கம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளிலிருந்து 20 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் உள்ளூர் மக்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை என சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை என்றும் அதில் எந்த உண்மை இல்லை என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டவட்டமாக விளக்கியுள்ளது. மருத்துவ காப்பீட்டுத் தொகையை வழங்காத அதிகாரிக்கு கைது வாரண்ட். உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிரடி உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை மீறி உரிய மருத்துவ காப்பீட்டுத் தொகையை வழங்காத யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரி சஞ்சய் குமார் ஜா மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
இவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி சென்னை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. சுதந்திர தின தேநீர் விருந்து ரத்து. முதல்வர் விஜய் உள்ளிட்ட தலைவர்களுக்கு ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு தமிழக ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறவிருந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளன. திமுகவில் ஓபிஎஸ்க்கு மாநில பொறுப்பு, புதிய உறுப்பினர்களுக்கு முக்கிய பதவி உறுதி. ஸ்டாலின் தகவல். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கட்சியின் மாநில அளவிலான முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்றும் பிற கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்த நிர்வாகிகளுக்கும் தகுதியின் அடிப்படையில் பதவிகள் அளிக்கப்படும் என்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். பாஜகவில் மீண்டும் இணைந்த 25 முக்கிய நிர்வாகிகள். திரைமறைவில் நயினா நாகேந்திரன் செய்த சைலண்ட் வேலை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளில் அதிருப்தி கொண்டு விலகியிருந்த 25 முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் கட்சியில் இணைந்துள்ளனர். இந்த இணக்கமான சூழலை உருவாக்குவதில் நயினா நாகேந்திரன் அவர்கள் திரைக்கு பின்னால் இருந்து முக்கிய பங்காற்றியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எஃப்சிஆர்ஏ விவகாரம் மற்றும் கிறிஸ்தவ பேரணி. தாவக அரசு மீது பாஜக கடும் விமர்சனம். எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம், சிறுபான்மையினருக்கான கிறிஸ்தவ பேரணி மற்றும் ஜெபமாலை தொடர்பான நிகழ்வுகளை முன்வைத்து தமிழக வெற்றிக்கழக அரசுக்கு எதிராக பாஜகவினர் தங்களது கடுமையான கண்டனங்களை ஆவேசமாக பதிவு செய்துள்ளனர். எஃப்சிஆர்ஏ சட்டத்திற்கு எதிராக தீர்மானம். சிறுபான்மையினருக்காக குரல் கொடுத்த தாவக அரசு மத்திய அரசின் எஃப்சிஆர்ஏ சட்ட மாற்றத்திற்கு தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் சிறுபான்மையினர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் தமிழக வெற்றிக்கழக அரசு சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் ஒன்றை தன்னிச்சையாக நிறைவேற்றியுள்ளது. சைதாப்பேட்டை வாக்காளர் மீது ஆர்.எஸ். பாரதியின் சர்ச்சை கருத்து. அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு. சைதாப்பேட்டை தொகுதியில் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தோல்வியடைந்ததை குறிப்பிட்டு அவ்வாக்காளர்களை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் திமுக மூத்த தலைவர் ஆர்.எஸ். பாரதி பேசிய கருத்துக்கள் அரசியல் தளத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சரவையில் திறமையான முத்து. பல்வேறு அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியிலும் அசராத விக்னேஷ். முதல்வர் விஜயின் அமைச்சரவையில் மிக முக்கியமான மற்றும் இளமையான அமைச்சராக திகழும் விக்னேஷ் அவர்கள் தனக்கு எதிராக எழுந்துள்ள பல்வேறு அரசியல் நெருக்கடிகளையும் சவால்களையும் மிக சிறப்பாக எதிர்கொண்டு தனது துறையை வழிநடத்தி வருவதாக கூறப்படுகிறது. வீரன், விஎஸ்ஓபி உள்ளிட்ட 11 மதுபான ரகங்களுக்கு தடை. டாஸ்மாக் அதிரடி உத்தரவு. பொதுமக்களின் உடல் நலனை பாதுகாக்கும் நோக்கத்துடனும் தரமற்ற மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுக்கும் பொருட்டும் டாஸ்மாக் நிர்வாகம் வீரன், விஎஸ்ஓபி, ஹனிபி உள்ளிட்ட 11 ரக மதுபானங்களை விற்பனை செய்ய அதிரடியாக தடை விதித்துள்ளது. திமுகவில் 10 மாவட்ட செயலாளர்கள் நீக்கம். அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலின். தங்கம் தென்னரசு குழுவினர் தீவிர ஆலோசனை. மாவட்ட அமைப்பு ரீதியான சீரமைப்புகளை மேற்கொள்ளும் விதமாக 10 மாவட்ட செயலாளர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தங்கம் தென்னரசு தலைமையிலான குழுவினருடன் அண்ணா அறிவாலயத்தில் நீண்ட நேர ஆலோசனைகளை மேற்கொண்டார். தங்க நகைக்கடைகளுக்கு மத்திய அரசு வைத்த செக். திருடப்பட்ட நகைகளை இனி விற்க முடியாது. திருடப்பட்ட அல்லது முறையற்ற முறையில் பெறப்பட்ட தங்க நகைகளை மீண்டும் கடைகளில் விற்று பணமாக்குவதை தடுக்கும் நோக்கில் மத்திய அரசு புதிய கண்காணிப்பு மற்றும் உறுதிப்படுத்தும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது தங்க நகைக்கடை வணிகத்தில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுயநலத்திற்காக மின்வெளி அமைத்து யானைகளை கொன்ற விவசாயிக்கு 5 ஆண்டு சிறை. கோவை வனத்துறையினர் அதிரடி நடவடிக்கை. கோவை மாவட்டம் பேரூர் அருகே தனது விளைநிலத்தை பாதுகாக்க முறையற்ற விண்வெளி அமைத்து யானைகள் உயிரிழக்க காரணமாக இருந்த விவசாயி ஆறுசாமி என்பவருக்கு நீதிமன்றம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. தேநீர் விருந்தில் பங்கேற்ற கனிமொழி. இது பாஜக திமுக இடையிலான நேரடி கூட்டணிக்கு சாட்சி. நிர்மல்குமார் விமர்சனம்.
அண்மையில் நடைபெற்ற தேநீர் விருந்து நிகழ்வில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பங்கேற்றதை சுட்டிக்காட்டி இது பாஜக மற்றும் திமுக கட்சிகளுக்கு இடையிலான இரகசிய கூட்டணிக்கு வலுவான சான்றாக அமைந்துள்ளதாக நிர்மல்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். முதல்வர் விஜய் சார், ஆவி நிறுவனத்தை காப்பாற்றுங்கள், ஊழியர்களின் வலுவான கோரிக்கை. தமிழகத்தின் முன்னணி பால் நிறுவனமான ஆவின் தற்போது சந்தித்து வரும் பல்வேறு சவால்களை சுட்டிக்காட்டி அதனை மேம்படுத்தவும் ஊழியர்களின் நலனை காக்கவும் முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 100 நாள் ரீல்ஸ் ஆட்சி, சொத்து வரியை உயர்த்திவிட்டு இன்னும் வரி உயர்த்த திட்டம். முதல்வர் விஜயை கடுமையாக சாடிய எடப்பாடி பழனிசாமி, தாவேக அரசின் 100 நாள் செயல்பாடுகளை ரீல்ஸ் ஆட்சி என குறிப்பிட்டுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் மீது தொடர்ந்து வரிச்சுமை ஏற்றி வரும் அரசாங்கத்தின் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமென தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். முதல்வர் விஜய்க்கான புதிய அலுவலகம் அடுத்த 3 மாதங்களில் திறப்பு. இதற்கான பணிகளுக்கு டெண்டர் அறிவிப்பு. நிர்வாக வசதிக்காகவும் முதலமைச்சரின் பணிகளை துரிதப்படுத்தவும் முதல்வர் விஜய் அவர்களுக்காக சென்னை மாநகரில் புதிய அலுவலகம் ஒன்று அமைக்கப்பட உள்ளது. இதற்கான கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கான அதிகாரப்பூர்வமான டெண்டர் அறிவிப்பை அரசு வெளியிட்டுள்ளது. பைபிளின் போதனைகளின்படி நடந்ததால்தான் தாவேக ஆட்சி மலர்ந்தது. சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் கருத்து. தற்போதைய தாவேக அரசின் வெற்றிக்கு தார்மீக விழுமியங்களும் பைபிளின் போதனைகளை பின்பற்றி மக்கள் பணியாற்றியதுமே முக்கிய காரணம் என சட்டமன்ற சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் ஒரு பொது நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு பேசியது அரசியல் வட்டாரத்தில் கவனத்தை பெற்றுள்ளது. கோவையில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமையும் இடம் மாற்றமா? அமைச்சர் சம்பத்குமார் அப்டேட். கோயம்புத்தூரில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான இடம் தேர்வு குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்துள்ள நிலையில் தற்போதைய நிலவரம் மற்றும் திட்டமிடல் குறித்து அமைச்சர் சம்பத்குமார் அவர்கள் முக்கிய அப்டேட்டுகளை வழங்கியுள்ளார். ஆளூர் ஷா நவாஸ் மீது கோபத்தில் தாவேக, திருமாவளவன் மீது எழுந்த சந்தேகம். ஆளுநர் ஷா நவாஸ் அவர்களின் சமீபத்திய அரசியல் செயல்பாடுகள் மற்றும் கருத்துக்களால் தாவேக தலைமை கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் இத்தகைய நிகழ்வுகள் விசிக தலைவர் திருமாவளவன் மீதான சந்தேகத்தை வலுப்படுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். லஞ்சம் கொடுக்க வந்தவர்களே ஓடவிட்ட அமைச்சர் என். ஆனந்த், தீநகர் வியாபாரிகளிடம் நேர்மை காட்டிய செயல் வைரல். தனது அலுவலகத்திற்கு வேலை விஷயமாக வந்து முறையற்ற வகையில் லஞ்சம் கொடுக்க முனைந்த தீநகர் வியாபாரிகளை அமைச்சர் என். ஆனந்த் அவர்கள் கடுமையாக எச்சரித்து அங்கிருந்து விரட்டியடித்தார். இங்கே லஞ்சத்திற்கு இடமில்லை என அவர் காட்டிய நேர்மை தற்போது சமூக வலைத்தளங்களில் பெரிதும் பாராட்டப்பட்டு வருகிறது. செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க அரசு எதிர்ப்பு. தீர்ப்பை ஒத்திவைத்த உயர்நீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சிலருக்கு எதிரான டாஸ்மாக் முறைகேடு வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஊழலுக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் விசாரணைக்கு தடை விதிக்கக்கூடாது என அரசு தரப்பில் வாதிட்டதை ஏற்று தீர்ப்பினை ஒத்திவைத்துள்ளது. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.